விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம்னா எது சார்? ஆ அதாவது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில பொறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரியனும் சந்திரனும். சூரிய, சந்திரன் எந்த அளவுக்கு அவங்க ஜாதகத்தில பலமா இருக்காங்களோ, எந்த அளவுக்கு ஆட்சி உச்சம் பெற்று பலமா அமர்ந்திருக்காங்களோ, அந்த அளவுக்கு வெற்றி அவங்கள தேடி வரும். அது மட்டும் இல்லாம, சூரிய, சந்திரனோட தசாபுத்திகள் நடைமுறைக்கு வரணும். இந்த நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இல்ல சார் எங்களுக்கு இன்னும் சூரிய தசை, சந்திர தசை நடைமுறைக்கு வரல. எங்களுக்கு அவரோட அருள் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவசியம் உங்க வீட்ல இருக்க அப்பா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. சூரிய, சந்திரன் அப்படிங்கிறது அப்பா, அம்மா. சூரிய, சந்திரனுக்கான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவனும், பார்வதியும். சிவனும் பார்வதி எந்த கோயிலெல்லாம் ஒண்ணா இருக்காங்களோ, அதாவது அம்பாள் சன்னதியும், சிவன் சன்னதியும் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் போயிட்டு சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையிலயோ, சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையிலயோ வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சந்திரனுக்கு பிடிச்ச தயிர் சாதத்த அடுத்தவங்களுக்கு விநியோகமா குடுக்குறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாம, சூரியனுக்கு பிடிச்ச கோதுமையால் செய்யப்பட்ட உணவு, சப்பாத்தி அந்த மாரி செஞ்சு அடுத்தவங்களுக்கு குடுக்குறதும் ரொம்ப ஒரு யோகத்த குடுக்கும். அதே மாரி ஞாயித்துக்கிழமையில விடிய காலம்பற 4:30 டூ 6 டைம்ல எந்திச்சு சூரியன பார்த்து வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு வெற்றிய இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில பொறந்தவங்களுக்கு குடுக்கும். எந்த அளவுக்கு நீங்க சூரியன பார்த்து கும்புறீங்களோ, அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க.